இன்னைக்கு எந்த ஸ்டோரிய பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு குறுநில மன்னன் தன் குலத்திற்கு எதிரியான ஒரு பெண்ணை நேசிக்கிறாரு. அவங்களோட திருமணத்திற்கு தளபதி தடையாக இருந்து அந்த பெண்ணை கொன்று விடுகிறாரு. 600 ஆண்டுகள் கழித்தும் அவளின் ஆவி மன்னனுக்காக காத்திருக்குது. இத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒரு இரவு நேரத்துல நிலா வெளிச்சத்துல மன்னன் ஆதித்தனும் மதிவதனையும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆதித்தன் என்ன சொல்றாருன்னா, மதிவதனி, இந்த நாட்டின் சட்டங்கள் நம் காதலுக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் என் இதயத்தின் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை மட்டும்தான் மகாராணியாக பார்க்கிறது. மதிவதனி புன்னகையுடன் என்ன சொல்றாங்கன்னா, மன்னா, இந்த பூக்கள் வாடிவிடும். ஆனால் உங்கள் மேல் நான் கொண்ட அன்பு ஒருபோதும் வாடாது. ஒருவேளை விதி நம்மை பிரித்தால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆதித்தன் அவளோட கையை பிடித்து, விதி நம்மை பிரித்தால் காலத்தை வென்று உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதோ இந்த அரசு முத்திரை மோதிரம் உன்னோடு இருக்கட்டும். இது நம் காதலின் அடையாளம் அப்படின்ட்டு ஒரு மோதிரத்தையும் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. மன்னன் எல்லை போருக்கு சென்ற சமயம் தளபதி மாரப்பன் தன் வீரர்களுடன் மதிவதனியை சூழ்ந்து கொள்கிறாரு. மதிவதனின் கைகளில அந்த அரச மோதிரம் மின்னுகிறது. தளபதி மாரப்பன் ஏளனமாக, இந்த சாதாரண பெண்ணின் தலையிலா கிரீடம் ஏறப் போகிறது? ஆதித்தன் இல்லாத சமயம் இது, உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மதிவதனி உறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, தளபதியே, இங்கே பார், மன்னன் கொடுத்த மோதிரம் இது, இதை தொட உனக்கு தகுதி இல்லை. இதை கேட்டவுடனே தளபதி மாரப்பன் ஆக்ரோஷமாக வாளை உருவினான். உன் உயிரோடு அந்த மோதிரமும் மண்ணுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. தளபதி அவனை வாளால் குத்திட்டான். அவள் ரத்தம் சொட்ட சொட்ட சிம்மாசனத்தின் அருகே விழுகிறாள். அவளது ரத்தம் தரையில் படுகிறது. மதிவதனி அவளோட கடைசி மூச்சில் என்ன சொல்றாங்கன்னா, மாரப்பா, என் மன்னன் வருவார். நான் சாம்பலானாலும் என் ஆவி இந்த பழைய கோட்டையிலேயே இருக்கும். அவர் கரம் பிடிக்கும் வரை என் பழிவாங்கல் ஓயாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போது அந்த கோட்டை இடிந்த நிலைமையில, பாழடைந்த நிலைமையில, எங்க பார்த்தாலும் ஒட்டடையா இருக்குது. இப்போ மதிவதனி இறந்து போய் 600 வருடங்கள் ஆகுது. தரையில புதைந்திருந்த அந்த அரசு மோதிரம் மெதுவாக தானாக மேலே எழும்புகிறது. கோட்டையின் இருண்ட மூலையிலிருந்து ஒரு உருவம் நிழலாக தெரிகிறது. மெதுவாக அந்த உருவம் வெளிச்சத்துக்கு வருகிறது. அவங்க தான் மதிவதனி. அவளது பட்டு சேலை கிழிந்திருக்கிறது. நெற்றியில இரத்த திலகம் காய்ந்து போயிருக்கிறது. மதிவதனி வெறித்த பார்வையுடன் என்ன சொல்றாங்கன்னா, 6 நூற்றாண்டுகள், 600 வருடங்கள் கடந்து விட்டது. என் ஆதித்தன் எங்கே? என் ரத்தம் காய்ந்து விட்டது, ஆனால் என் காதல் காயவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இறந்து போய் ஆவியானாலும் இவங்களோட காதல் மறையவில்லை. இந்த சமயத்துல கோட்டையின் வாசலில் ஒரு நிழல் தெரிகிறது. ஒரு மனிதன் மன்னனின் மறுபிறவி போல இருக்கிறான். அவன் உள்ளே நுழைகிறான். அவன் கையில அதே போன்ற ஒரு பழைய வரைபடம் இருக்கிறது. அந்த இளைஞன் சிம்மாசனத்தின் அருகே வருகிறான். மதிவதனின் ஆவி அவன் முன்னால் தோன்றுகிறது. அவன் பயத்துல உறைந்து போயிருக்கிறான். அந்த இளைஞன் நடுக்கத்துல பயந்த குரலுடன் என்ன சொல்றான்னா, யார் நீங்க? நான் இந்த இடத்தை பத்தி ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறேன். மதிவதனியோட ஆவி அவன் கண்களை உற்று பார்க்கிறது. மெதுவாக சிரிக்கிறது. ஆதித்தா, உனக்காகத்தான் காத்திருந்தேன். உன் முகஜாடை மாறலாம், உன் உடை மாறலாம், ஆனால் உன் கண்களில் இருக்கும் அந்த காதல் மட்டும் மாறவில்லை அப்படின்னு சிரிச்ச முகத்துடன் சொல்றாங்க. அவள் தன் கையை நீட்டுகிறாள். காற்றில் மிதந்த அந்த மோதிரம் அவனோட கை விரல்ல தானாக சென்று அமர்கிறது. இப்ப அந்த மோதிரம் அந்த இளைஞனோட கையில வந்த உடனே அந்த பழைய நினைவுகள் எல்லாம் இவனுக்கு மின்னல் வேகத்துல வந்து போகுது. இவன் அந்த நினைவுகள் எல்லாம் வந்து போனவன கண் கலங்கி அவங்கள பார்க்குறான். மதிவதனி புன்னகைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய உருவம் மெதுவாக ஒளியாக மாறி அப்புறமாக மறையத் தொடங்குகிறது. 600 வருடங்கள் கழித்து மறுபடியும் மன்னனின் முகத்தை பார்த்தவுடன் தான் இவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குது. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.
அடுத்து எத பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல போடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன்.